ரெடியா சுனில்? பவித்ரா ரெடியா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர்த்தில் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களோ, இது வருங்க சிக்கன் ரைஸு 2 பேருக்கும் போட்டி. யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு வந்து அம்மா 100 ரூபா அமௌண்ட் தருவேன். சரியா? ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்களுக்கு தான் அமௌண்ட் தருவேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 முட்டை, ஒரு சிக்கன் ரைஸ். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். சுனில் 100 ரூபா, பவித்ரா 100 ரூபா. யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு 100 ரூபா. சரியா? ம். கீர்த்தனா ஆஃப் ஆயிடுச்சு அது டைமு. ம். இதுலேயும் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, அதில் ஆகும்போது அதில் பார்த்துக்கலாம். ம். ஸ்டார்டிங் இன்றைக்கி தானே. முட்டையும் சாப்பிட்றணும். முட்டையெல்லாம் மீதி வைக்கக்கூடாது. சரியா? இங்கே வேறு முட்டை திங்க பிறந்த விளாட்டுமே முட்டை திங்கிறது பாரு. சுனில் 10 நிமிஷம் தான் டைமு, 2 நிமிஷம் ஆக போகுது. நூறுரூவா காசு, 100 ரூபா காசு. இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப பொறுமையாக சாப்பிட்றீங்க. வீடியோவுக்குன்னு டீசெண்டாக சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஜோலி. 100 ரூபா போச்சு. ஆமாம். சுனில் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். சுனில் 100 ரூபா காசு வாங்காமல் விட மாட்டான். ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிற மாதிரி இதுலேயே 100 ரூபா காசு வாங்காமல் விட மாட்டான். ஏ சுனிலே, நீதான் நாங்கள் வேறு ஒன்று முட்டை மட்டுமே வாரி வைத்துன்னு கிடக்கு. 2 முட்டையும் காலி பண்ணிட்டா. எங்கள் தம்பி வேறு 1 முட்டை தான் காலி பண்ண, 1 முட்டையும் பிடிக்கல இன்னும். சரி, ஓகே, எப்படியானு சாப்பிடுங்க. நாலு நிமிஷம் ஆயிடுச்சு. 4 நிமிஷம் ஆயிடுச்சு. யார் 100 ரூபாய் வாங்க போகிறீங்க? பவித்ரா வாயை அது கூட வாயை திறக்க மாட்டாலும் இருக்குது. இந்த டீசெண்டாக சாப்பிட்றவங்களாம் போட்டிக்கு ஆக மாட்டாங்க. இன்னைக்குன்னு பார்த்து சோறு மெல்ல முடியலையா பவித்ரா? ட்ரீட்டா? கீர்த்தனா நீயும் ஜாயின் பண்ணிக்கலாம்ல?
5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவன் முட்டை திங்கிறதுல தான் குறியா இருந்தான். அவள் சாப்பிட்ருவாடா டே, சாப்பிட்டா சாப்பாட்டை பற்றிய கையில் சாப்பாட்டை பற்றியடா 3 வாய்க்கு போகிற சாப்பாடு ஒரே வாயில் அள்ளி வச்சிருக்கிறது. சாப்பிடு சாப்பிடு. சுனில் சவுண்டு மட்டும்தான் வருது, சாப்பாடு உள்ளே போக மாட்டேங்குது. எதிரா தண்ணி கிண்ணி குடிப்பியா? சுனில் பண்ணி தண்ணியே குடிக்கலையாட்டிருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிச்சினா தானே சாப்பாடு உள்ளே போகும். போறடி கையில் பிடிக்க முடியாது. இது வந்து ஒரு இடத்துல செட் பண்ணணும் வீடியோவை. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் செட் பண்ணிக்கலாம். சாப்பிடு 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 சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. 6-7 நிமிஷம் ஆகுது. இப்படியா சனிலும் சாரி சுனிலும் இதெல்லாம் குண்டா வராங்களான்னு பார்ப்போம். பாவம் சுனில் தோத்து போயிட்டானா? இன்னும் ஒருத்தி சோத்த பாடானா கீழே குடிஞ்ச தலை நிம்மராம தின்றான். நீ மட்டும் ஏன்டா இப்படி முடிச்சிட்டியாடி? எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே ஓடிட்டுருக்குல்ல, கரெக்டாக டைம் செட் கட் பண்ணாமல் ஓடிட்டுருக்கு வீடியோ. பவி உனக்குள்ள இவ்வளோ திரும்ப அடங்கியிருக்கா? ஸோ இன்றைக்கி யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களோ அவங்க என்ன சாப்பாடு சொல்கிறாங்களோ அதுதான் நாளைக்கு சேலஞ்சுக்கு வீடியோவுக்கு வாங்கி தர போகிறேன். ஓகேவா? சாப்பிட்றவங்களுக்கு 100 ரூபா காசு கொடுத்துருவேன். அது இல்லாமல் அடுத்த சேலஞ்சு வீடியோவுக்கு வந்து அவங்க சொல்கிறது தான் சாப்பாடு. ஓகேவா? அது எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ சுனில்பா சரிடி, நீ பொறுமையாக ரசித்து சாப்பிட்றி. கரெக்டாக 8 நிமிஷம் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் 54 செகண்ட்ஸ். ஓகே, நான் தான் வின் பண்ணேன். 100 ரூபா தான். சாப்பிட்டியா? பரவாயில்ல, வெற்றி பண்ணிட்டா. இதிலையாவது நீ வெற்றி அடைஞ்சி, அது வரைக்கும் சந்தோஷம். சுனில்பா நீ பொறுமையாக சாப்பிட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நீ ஜெயிச்சுக்கலாம். சரியா? நீ நினச்சிட்டு இருக்க சிக்கன் ரைஸில் நம்ம தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோன்னு, நான் உன்னை விட பயங்கரமாக சாப்பிடுன்னு அவன் நிரூபிச்சிட்டான். ஓகேவா? அவளுக்கு 100 ரூபாய் கொடுத்துடலாம். அவள் என்ன சொல்கிறாளோ அடுத்த சேலஞ்சுக்கு அவள் என்ன சாப்பாடு சொல்கிறாளோ அதுதான். சரியா? அப்போ நான் தான் ஜெயிப்பேன். ஓகே.